புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. உமது இதயத்தில் குரானை இறக்கி வைக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. ஆமீன். அத்தியாயம் 2 வசனம் 97. யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ அவன் அல்லாஹுக்கு விரோதியாவான் என்று நபியே நீர் கூறும். நிச்சயமாக அவர்தான் அல்லாஹுவின் கட்டளை கிணங்கி இதயத்தில் குர்ஆனை இறக்கி வைக்கிறார். அது தனக்கு முன்னுள்ள வேதத்தை உண்மைப்படுத்த கூடியதாகவும் வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நன்மாராயமாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். ஒரு எக்ஸாம்பிள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யார் விரோதியாக இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கும் விரோதி அப்படிங்கிறத இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்குது. அல்லாஹுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். இருந்தாலும் அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு மேனேஜர் மாதிரி வச்சுருக்கான். எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்லுவான். 1,24,000 நபிமார்களுக்கும் அவங்க தான் அந்த அல்லாஹுடைய கட்டளையை அவங்க இதயத்தில் இறக்கி வைப்பாங்க. கண்ணியமிகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு ஒரு சில வசனங்களில் சொல்கிறான். இன்னொரு பேரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்குது, ரூஹுல் குத்தூஸ் அப்படிங்கிற ஒரு பேரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் மன்னிச்சு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ராக்.